ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுகன் குட்டி பர்த்டேக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்ன கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ரொம்ப இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பெருசுலேருந்து ஓப்பன் பண்ணலாம். பேசுகிறேன். அப்பாவுக்கு ஒரே அதை போட்டோ பார்த்து எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன்றொன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நேம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். குட்டீஸுங்கெல்லாம் என்ன டாய்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப உட்காந்து ஆர்வமாக பார்த்துட்டே இருந்தாங்க. ஒன்றா ஓப்பன் பண்ணி அது ஆனால் ஆல்ரெடி அவங்க பேட்ரியெல்லாம் போட்டுட்டு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுனால அது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே சவுண்டு வர மாதிரி, கலர் லைட் ஆன் ஆகிற மாதிரி, மேஜிக் காரு, அதுக்கப்புறம் எல்லாமே பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கிஃப்ட்ஸ் எல்லாமேவும் யுகன் குட்டி இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி இருந்தது. சேரு, அதுக்கப்புறம் ஹார்ஸ் பொம்மை, அது எல்லாமே ஆனால் கீழே வீல் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும் அந்த வண்டி ஆனால் சேரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவே யூஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தான். எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். ஆல்ரெடி குழந்தைங்கக்கிட்ட எவ்வளோ தான் டாய்ஸ் இருந்தாலும் புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு விளையாடணும், உடனே விளையாடணும்னு தான் தோணும். அந்த மாதிரி தான். அதுவும் எங்கள் வீட்டு குட்டீஸுங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். இவ்வளோ கிஃப்ட்ஸ் பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாமே யுகனுக்கு பர்த்டேக்கு வந்தது அப்படின்னு அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்றா ஓப்பன் பண்ண யுகனுக்கு புது டாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைம் விளையாண்டுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாருமே மாற்றி மாற்றி கையில் வச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா கொடுத்தாங்க. சரி, அவங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக மேலே எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு. ஏன்னா எல்லோரும் ஒன்று எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரிமோட் கார் பேட்டரி இல்லையா? இங்க பாரு ஆறு, இங்க பாரு கார் பாரு, இங்க பாரு. யுகனுக்கு புது புது டாய்ஸாக இருக்கவும் எல்லாமே பார்த்துட்டே இருந்தான். என்னடா புதுசாக இருக்கே, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபி காரு இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் குட்டி பசங்களுக்கு அது இன்னும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் பிரணவ் குட்டி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறோம் அதை மட்டும். ஆனால் இந்த பேட்ரி பொம்மை எல்லாமே பார்த்திங்கன்னா யுகனுக்கு கொஞ்சம் நல்லா அவன் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த பொம்மையெல்லாம் இப்போ யூஸ் ஆகும் அவனுக்கு. ஆனால் அவன் ஒவ்வொன்றா உள்ளே வைக்க எடுத்து வெளியில் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே தான் இருந்தான். அதுவும் இந்த குழந்தைங்களும் நான் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே என்னை ஒரு படுத்தியே விட்டாங்க. ஸோ ஒவ்வொன்றா எடுத்து மெதுவாக அவங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வச்சுருந்தேன். நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருந்தது. நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்திருந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் பிரணவுக்கும் யுகனுக்கும் செட்டாகவே சேமாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜேசிபி வண்டி எல்லாம் தான். அன்றைக்கி ஈவினிங் பர்த்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்றதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரலை. மாமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு சில பேர் அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நேரில் நிறைய பேர் தம்பி பார்த்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சரி அன்றைக்கி ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் மொத்தமாக கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் குட்டீஸுங்க எல்லாம் அதை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சொல்லிகிட்டே இருந்ததுனால சரி அதை ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கவரை எடுத்து வெளியில் போட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓப்பன் பண்ணியே யார் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன நியூ டாய்ஸ்லாம் இருக்குது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒன்று வாங்கினாலும் இன்னொன்று புதுசாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்.
அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க மூளை வேலை செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான். ஆனால் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் வந்து வந்திருந்தது. ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜூட் பேக் தான் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து 3 டைப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து ஒயிட் கலரில் ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு விநாயகர் போட்டிருந்த மாதிரி, அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பவுல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பவுலு யுகன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பேர் அடித்து அதுக்கப்புறம் அதுவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ மிட்டான்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு வந்து. இந்த 3ம் 2 போட்டு அதையும் ஒரு கவரில் வந்து சுருக்கு பை மாதிரி அதுக்குள்ளே கவர் பேக் பண்ணி அந்த பைக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் சூட் பேக்கில் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு, ரிட்டன் கிஃப்ட்டு அப்படின்றதுனால. கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ட்ரெஸ்ஸும் வந்து எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வியர் பண்ணுற மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் தம்பி 2 பேருக்குமே சேமாக வந்து வியர் பண்ணுற மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2மே பசங்க தான். ஸோ அதனால் அவங்களுக்கு டாய்ஸு, ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாகி பொம்மை இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்தது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவரை தனியாக பாக்ஸை வந்து அப்படியே எடுத்து மேலே எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒன்று எல்லா கிஃப்ட்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமலே இருந்தது, அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. அங்கங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நேம் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் வச்சு மேலே அதே பாக்ஸில் வச்சு மேலே வந்து எடுத்து வச்சிட்டோம். சரி, ஓகே, நம்ம வந்து அப்புறமா எடுத்து கொடுத்துக்கலாம், இந்த குட்டீஸுங்கிட்ட இப்போயே கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவு டாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, குட்டியாக அழகாக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு. யுகுன் அதை வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அது நல்லா இருந்தது, அது பின்னாடியே தான் ஓடிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் வரும். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Go.